நான் அரவிந்தன். சேலம் மெயினூர் பகுதியில் நான் வசிச்சுட்டு வரேன். மாடித்தோட்ட நிபுணராக நிறைய பேத்துக்கு அறிமுகமாகி நிறையா மாடித்தோட்ட சஜஷன்லாம் நான் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன். இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா மூலிகைகள்ல இருந்து அடிப்படை காய்கறிகள் வரைக்கும் எல்லாமே நான் எல்லாத்துக்கும் சஜஸ்ட் பண்ணிட்டு அதை எப்படி வளர்க்கலாம், அதோட வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறத இப்போ வரைக்கும் நான் எல்லாத்துக்கும் ஒரு ஐடியாஸை நான் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன். இப்போ வாங்க என் வீட்டு மாடி தோட்டத்தில் இருக்க அரிய வகை மூலிகைகள்ல இருந்து ஒரு 50 வகையான மூலிகைகளை உங்களுக்கு நான் காட்டுறேன். அதோட பயன்களை பற்றி உங்களுக்கு நான் சொல்கிறேன். நம்ம பார்க்க இருக்கிற மூலிகை வந்து பல்வழி பூண்டு. இதுக்கு இன்னொரு பேர் வந்து அக்ரகாரம் சொல்லுவாங்க. ஏன் இதை பல்வழி பூண்டுன்னு சொல்கிறோம்? பேர்லேயே மீனிங் இருக்குது பாருங்க. பல்லில் இருக்கிற வலியை குறைக்கிறதுக்கு பயன்படுறது தான் இந்த பல்வழி பூண்டோட மகிமை. இந்த பூவை வந்து நம்ம வலி இருக்கிற இடத்துல பல்லில் அடக்கிக்கிட்டாவே போதும், வலி நிவாரணியாக பயன்படுது. இந்த பூவை வச்சு நம்ம பல்லில் பயன்படுத்தும் போது விறுவிறுப்பு தன்மையினால பல் கூச்சம் விலகுது, வாய் துர்நாற்றம் விலகும், ஒரு புத்துணர்ச்சியை தரும், ஒரு மவுத் ஃப்ரெஷ்னராக நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் ஒரு அற்புதமான மூலிகை. இது எல்லார் வீட்லேயும் இருக்க வேண்டிய ஒரு அடிப்படையான மூலிகைன்னு வச்சுக்கலாம். நம்ம அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து சங்கு நாராயண சஞ்சீவி. சஞ்சீவி மூலிகைகளில் ஒரு 22 மூலிகைகள் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா சஞ்சீவினி அப்படின்னு சொல்கிறோம். ஏன் சஞ்சீவினி சொல்கிறோம்னா, இழந்த செல்களை மீட்டு எடுக்கும், அதாவது இறந்து போகக்கூடிய செல்களை மீட்டெடுத்து புத்துயிர் உருவாக்குறது தான் சஞ்சீவின்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட மூலிகைகளில் இந்த சஞ்சீவி மூலிகைகளும் ஒன்று. இந்த சஞ்சீவி மூலிகையோட இலையமைப்பு பார்த்திங்கன்னா சங்கு மாதிரி இருக்கும். இது பேர் வந்து சங்கு நாராயண சஞ்சீவின்னு பேர் வர்றதுக்கு இந்த இலையோட அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா திருமாலோட கையில் இருக்கிற சங்குவோட இலை அமைப்பு இருக்கும். இதை வந்து நம்ம சாப்பிடும் போது புற்றுநோயில முக்கியமாக இரத்த புற்றுநோயை அழிக்கிற அளவுக்கு இதோட தன்மை இருக்கு. இதுல வந்து செம்பு சத்து அதிகமா இருக்கு. இதை நம்ம தினமும் எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு நம்ம கலப்பா இருக்கிறவங்க, நடக்கும் போது கலப்பா இருக்கிறவங்கலாம் இது பார்த்தீங்கன்னா இந்த மூலிகையை ஒரு இலை தினமும் சாப்பிட்டுட்டு நடந்தாவே போதும், எங்களுக்கு கலப்பு தீரும். இரத்த சோகை இருக்கிறவங்க இந்த மூலிகையை நம்ம ரெகுலராக எடுத்துக்கலாம். பேர் வந்து கருடக்கால் பச்சை, கருடக்கால் சஞ்சீவினி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கருடக்கால் பச்சை பார்க்கறதுக்கு கருடனோட காலோட பாதம் மாதிரி இருக்கும். கருடக்கால் பச்சைன்னு சொல்லுவாங்க. அதனால இதை வந்து நம்ம எப்பயுமே எடுத்துக்கும் போது இதுவும் ஒரு எனர்ஜெட்டிக்காக வச்சிருக்கும். நம்மளோட ஆண்மை மற்றும் எல்லா பிரச்சனைக்கும் முழு தீர்வு தரக்கூடியது இந்த மூலிகை. இதுக்கு வந்து இது வந்து நம்ம எப்பயுமே நம்ம ரெகுலரான இடத்துல பார்க்க முடியாது. மலைப்பகுதிகளில் சேர்வராயன் மலை, ஏற்காடு, கொல்லிமலை இது போன்ற இடத்துல பாறைகளுக்கு இடையில மரத்தோட நெல் அமைப்புல இது நல்லா வளரக்கூடியது. இதுல பார்த்தீங்கன்னாவே தெரியும், விழுது அமைப்பு இருக்கும். ஆங்காங்கே விழுது அமைப்பு கொண்டு இருக்கக்கூடிய மூலிகைகள்ல இதுவும் ஒன்று. இது பேர் வந்து நம்ம கருடக்கால் சஞ்சீவின்னு சொல்லுவாங்க. எலும்பூட்டி மூலிகைன்னு சொல்லுவாங்க. இது இப்போ எல்லா மாடி தோட்டத்திலையும் எல்லாருக்கும் பிடித்த மூலிகையா ஒன்றா இருக்கு. இந்த மூலிகை வந்து பார்த்தீங்கன்னா சீதேவி செங்கழுநீர். இது ரெண்டும் ஒரே இதில் வருது, துணை செடியாக வருது. ஃபஸ்ட்டு நான் இந்த மூலிகை பற்றி சொல்லிடுறேன். இந்த எலும்பொட்டியோட பண்பு என்னன்னா, இது வந்து கால்சியம் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. முருங்கை, அகத்திக்கு அடுத்தது கால்சியம் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால உடைந்த மூட்டுகளுக்கு மேலே வந்து இந்த இலையை அரைச்சி பத்து போட்டு இது உணவாக ரெகுலராக எடுத்துக்கப்படும் போது அந்த எலும்பு முறிவு வந்து சீக்கிரம் கூடுறதா அறிவியல் பூர்வமாக உண்மையாகிருக்கு. இந்த எலும்பொட்டியும் கரும்பூலா செடியும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும். இதில் வர காய்கள் வந்து சின்னதாக ஒரு முள் அமைப்போடு இருக்கும். அது எலும்பொட்டியில் கரும்பூலாவில் பார்த்தீங்கன்னா அதோட பழம் வந்து இலையோட அடியில் வந்து கீழாநெல்லி அமைப்பில் இருக்கும். இது ரெண்டு தான் இதுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸு. எலும்பொட்டியை பொறுத்த வரைக்கும் இதோட இலையோட கணுவுக்கு பக்கத்தில் வந்து பொய்யான முடிக்கால்கள் இருக்கும். அதுவே நீங்கள் கரும்பூலாவில் நீங்கள் இதை பார்க்க முடியாது. இதெல்லாம் வச்சு நீங்கள் ரெண்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காமல் நீங்கள் எளிதாக பார்த்து அடையாளம் பார்த்து வாங்கி வளர்த்து பயன்பெறும்படி நான் கேட்டுக்கிறேன். இது வந்து அவுரி. இந்த அவுரி வந்து நீலி அவுரிலேன்னு நிறைய ரகம் இருக்குது. இது ஏன் நீலி அவுரின்னு சொல்கிறாங்கன்னா, இந்த இலையை எடுத்து நம்மளுக்கு கசக்கப்படும் போது கை வந்து ரொம்ப மையடித்த போல் வந்து கருப்பாக மாறும். இப்படி கருப்பாக ஏன் மாறுது அப்படின்னு சொன்னேன்னா, இதோட தன்மையே அதுதான். இது வந்து தலைமுடி உதிர்வு மற்றும் தலைமுடி பிரச்சனைகளுக்கு தலையோட கருமை நிறத்து சாயத்தை கூட்டுறதுக்காக இது அந்த காலத்துலேருந்து பயன்படுத்திட்டு வந்த
மூலிகைகளில் இதுவும் ஒன்று. இப்போவும் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் அளவுக்கு உற்பத்தி செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிற ஒரு பொருளாக இந்த அவுரி இருக்குது. இதை வச்சு சோப்பு கம்பெனிகளுக்கு தேவையான சாயம் முதற்கொண்டு எல்லாமே செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இது பேர் வந்து அவுரி, இண்டிகோன்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. இது பேர் வந்து கார்போக அரிசி. கார்போக அரிசி இது வந்து தலைமுடி மற்றும் தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு வந்து மருந்தாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் வர விதைகளை வந்து சிகைக்காயோட பயன்படுத்திட்டு வராங்க. சிகைக்காயோட சேர்த்து அரைக்கப்படும் போது அதை நம்ம தலைக்கு தேய்ச்சி குளிக்கப்படும் போது தலையில் ஏற்படுற பூஞ்சை தொற்று, அதாவது பொடுகு பிரச்சனை, இது போன்ற தொற்றுக்களை நீக்கிறதுக்கு இந்த கார்போக அரிசியை இப்போ வரைக்கும் பயன்படுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. இது வெள்ளை உள்ளின்னு சொல்லுவாங்க. வெள்ளை உள்ளினா இது ஒரு பூண்டு மற்றும் வெங்காயத்து குடும்பத்தை சார்ந்த ஒரு 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 இனம்தான். இதில் வரக்கூடிய கிழங்குகளை வந்து நம்ம பூண்டு சமைக்கிற மாதிரியே பருப்பில் போட்டு கடைஞ்சி சாப்பிட்லாம். இது சாப்பிட்றதுனால என்ன பிரச்சனை நம்மளுக்கு க்யூர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, வாயு தொல்லை, வயிற்றில் ஏற்பட்டக்கூடிய புண், இதெல்லாம் வந்து ஆற்றக்கூடிய தன்மை வந்து இந்த வெள்ளை உள்ளிக்கு இருக்குது. இது வந்து மலைப்பகுதிகளில் அதிகம் வளரும். நம்ம சாதாரண பூண்டு கிடையாது. இது மலை உள்ளி வந்து பார்த்தீங்கன்னா பூண்டு மாதிரியே இருக்கிற இன்னொரு இனம். இது மலைக்காடுகளில் மட்டும் பரவலாக காணப்படுது. இது ஒரு நல்ல மூலிகை. வசம்பு இது வந்து குழந்தைங்களோட குரல் வரலையை வந்து அகண்டு பேசி அவரோட குரலில் வந்து திருப்பி கொடுக்குற தன்மை வந்து இந்த வசம்பு இருக்கும். பழமொழியே இருக்கும், வசம்பை வச்சு தேய்க்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. இதோட வசம்பு வந்து அந்த நாக்கை வந்து பெறல வைக்கும், அதோட வாய்ஸை வந்து பெறல வைக்கும். தேனில் கலந்து இதோட பொடியை கொடுப்பாங்க குழந்தைங்களுக்கு, பேச்சு நல்லா திரண்டு வரணுங்கிறதுக்காக இந்த வசம்பை வந்து பயன்படுத்திட்டு வராங்க நம்ம முன்னோர்கள். இப்போ வரைக்கும் இதை வந்து எடுத்து நாங்கள் கேட்குற குழந்தைங்களுக்கு கையில் வந்து இந்த காப்பு கட்டுற குழந்தைங்களுக்கு வந்து இதோட கிழங்கு வந்து நாங்கள் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். இது பேர் வந்து செம்பருத்தி. ஆக்சுவலாக நம்ம வீட்டில் வச்சிட்டு இருக்கிறத வந்து செம்பருத்தைன்னு தான் சொல்லுவோம். இதில் ஏன் செம்பருத்தின்னு சொல்கிறோம்னா, இதில் தான் வந்து சிகப்பு பூ பூத்து காய் வைக்கும். இதை வந்து செம்பருத்தின்னு சொல்லுவாங்க. இதிலிருந்து வரக்கூடிய காயை வந்து நம்ம பருத்தி பால், அப்புறம் விளக்கு திரிக்காக அந்த பஞ்சையும் திரித்து நம்ம அகல் விளக்கில் யூஸ் பண்ணலாம். இதில் வர பருத்தி பால் ரொம்ப டேஸ்ட்டாக சுவையாக இருக்கும். இதிலிருந்து பால் எடுத்து நம்ம பருத்தி பாலோ இல்லை பருத்தி பால் அல்வாவோ பல உணவு பதார்த்தங்கள் செஞ்சு மதிப்பு கூட்டி கூட இதில் வைக்கலாம். இது ஒரு நல்ல ஒரு குறுமர வகை இந்த செம்பருத்தி. சித்தரத்தைன்னு சொல்லுவாங்க. இதில் இந்த நேமை பிரித்து பாருங்கள். சிறுமை கூட்டல் அறத்தை, சிறு கூட்டல் அறத்தை, சிற்றறத்தை. இதில் இந்த அறத்தைங்கிற மீனிங் வந்து அறத்தை போக்கும் அப்படிங்கிறது தான் மீனிங்கு. அதாவது நுரையீரல் சம்மந்தப்பட்ட நாள்பட்ட சளி, கோழை, இது எல்லாத்தையும் வெளியே தள்ளுற தன்மை வந்து இதுக்கு இருக்குது. இது ஒரு இஞ்சி வகையான குடும்பத்தை சார்ந்த மூலிகை தான் இது. நாள்பட்ட காச நோயால் பாதிக்கப்பட்டவங்க வந்து இந்த சித்தரைத்தை எடுத்துக்கப்படும் போது அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல நிவாரணம் கிடைக்கும். இருமல் குறையும். முக்கியமாக அவங்களுக்கு சளியோட தொல்லை வந்து படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே வந்துட்டுருக்கும். இது வந்து விஷ மூங்கில்னு சொல்லுவாங்க. இந்த விஷ மூங்கில் வந்து அமர்லீஸ் ஃபேமிலி. இது வந்து நம்ம அழகுக்காகவும் வீட்டில் வளர்க்குறத நம்ம பார்த்துருக்கலாம். இதில் வந்து விஷமூங்கில் வெரைட்டி மட்டும் வந்து பார்த்திங்கன்னா பூஞ்சை தொற்று, சுர நிவாரணி, அதுக்கப்புறம் வெட்டுக்காயம் ஆகப்பட்டுருச்சுன்னா அதுக்கு ஏற்படுற அந்த ஆன்டிபாக்டீரியல் ப்ராப்பர்ட்டி வந்து இந்த விஷ மூங்கில் செடிக்கு இருக்குது. நம்ம கையில் ஏற்படுற சேற்றுனால வர பூஞ்சை தொற்று, பாக்டீரியானால வர சேற்று புண், அதுக்கப்புறம் புண், அப்புறம் இது போன்ற பிரச்சனைக்கெலாம் இதோட இலையை வந்து நம்ம கையில் சுற்றிக்கிட்டாவே போதும். இந்த இலையை அப்படியே கட் பண்ணி கை விரலில் சுற்றிக்கிட்டா போதும். அந்த பூஞ்சை தொற்று, பூஞ்சையால் ஏற்படுற அந்த சேத்து புண் வந்து விரைவில் குணமடைஞ்சிரும். வலியும் குறைஞ்சிரும். இது ஒரு நல்ல மூலிகை. இது பேர் வந்து தண்ணீர் விட்டான் கிழங்கு. இதை வந்து சதாவரின்னு சொல்லுவாங்க. சதம் அப்படின்னா என்னது? 100 விதமான நோய்களை போக்குறது தான் இந்த சதாவரி மூலிகை. தண்ணீர் விட்டான் கிழங்குங்கிற மற்றொரு பேர் இருக்குது. ஏன் தண்ணீர் விட்டான் கிழங்குன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதோட வேரில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியை சேமித்து வைக்கக்கூடிய கிழங்குகள் இருக்கும். இந்த கிழங்குகள் வந்து நம்ம ஆண்மை பிரச்சனை இருக்கிறவங்க மற்றும் வைரஸ் தொற்றுனால பாதிக்கப்பட்டு உடல் தேகம் இழந்த இருக்கிறவங்களுக்கு இந்த கிழங்குல இருந்து மருந்து தயாரித்து சித்த மருத்துவர்களால் வழங்கப்பட்டு வந்துட்டு இருக்கு.
இது ஒரு அற்புதமான மூலிகை. பேர் வந்து சீந்தில்னு சொல்லுவாங்க. சீந்தில் இதோட இலையமைப்பு பார்த்தீங்கன்னா, இதய வடிவுல இருக்கும். கொடி வகைகள்ல விழுது உடுற ரகத்துல இந்த சீந்திலும் ஒண்ணு. நீங்க மரத்துல பார்ப்பீங்க, புளிய மரத்துல பார்ப்பீங்க, சாலை ஓரமா போகும்போது, இந்த கொடியில இருந்து விழுது இறங்கிட்டு இருக்கும். என்னடா மரத்துல விழுது இறங்குது புளிய மரத்துல அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா இந்த கொடியில இருந்து தான் விழுது இறங்கும். இதோட இலை வந்து இலை, பூ, காய் இதோட வேர் வரைக்கும் எல்லாமே சம்மூலமா வைரஸ் காய்ச்சலுக்கு மருந்தா பயன்படுத்திட்டு வராங்க. பலதரப்பட்ட டெங்கு, மலேரியா, சிக்கன் குனியா போன்ற காய்ச்சலுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சீந்தில் இலையிலிருந்து காய்ச்சலுக்கு இலைய கஷாயமா குடிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. அடுத்தது இந்த சீந்தில் வந்து வேற எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னா, சீந்தில் இந்த இலைய எடுத்து முத்தன தண்டு உள்ள இலைய எடுத்து சீந்தில் சர்க்கரை எடுக்குறாங்க. இந்த சீந்தில் சர்க்கரை வந்து சர்க்கரை நோய்க்கு அருமருந்தா இப்ப வரைக்கும் பயன்பாட்டுல இருக்கு. விலை ரொம்ப அதிகம். ஏன்னா இதோட முத்தின தண்டுல இருந்தோ இலையில இருந்தோ தான் சீந்தில் சர்க்கரைங்கிற அந்த மருந்தை வந்து ரெடி பண்றாங்க. அதனால இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கும் சந்தைகளில. அடுத்ததா நம்ம பார்க்க போறது வந்து சங்கன் குப்பி அப்படின்னு சொல்லப்படுற பீனாரி சங்கு. இதுக்கு ஏன் பீனாரின்னு சொல்றாங்கன்னா, இதோட ஸ்மெல்லு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்மெல் காட்டமா இருக்கும். இந்த இலை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சங்கன் இலை மாதிரியே தான் இருக்கும். ஆனா இதுக்கு பீனாரின்னு வச்சிருப்பாங்க. இது வந்து எல்லா எல்லா தோட்டங்களிலும் கார்டன்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, அழகுக்காக வளர்க்கப்படுற செடியா நினைச்சிட்டு இருக்காங்க. இது அழகுக்கு மட்டும் கிடையாது. காய்ச்சல போக்கக்கூடிய சுர நிவாரணியா இந்த பீனாரி சங்குங்கிற சங்கன் குப்பி வந்து இலை பயன்படுத்தப்பட்டு வருகிறது. நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தியிருக்காங்க. இப்ப இருக்கிறவங்க இத அழகு செடின்னு நினைச்சு இத வளர்த்துட்டு இருக்காங்க. இத வந்து இலைய நம்ம கசாயம் வைக்கலாம். 2 இலை போதும். 1 1/4 லிட்டர் தண்ணிக்கு 2 இலை வச்சு கஷாயம் வச்சு அது 1 லிட்டரா குறையும்போது, நம்ம இந்த தண்ணிய குடிக்கும்போதே நம்மளுக்கு காய்ச்சல் படிப்படியா மெல்ல மெல்ல குறைஞ்சிட்டு வந்துட்டு இருக்கும். வந்து கல்லூரிக்குன்னு சொல்லுவாங்க. இது பெரும்பாலும் வந்து சேர்வராயன், கல்வராயன், கொல்லி ஹில்ஸு இது மாரி இருக்க மலைத்தொடர்கள்ல வளரக்கூடிய கல்லூரிக்கு வகை. இந்த கல்லூரிக்கு ஏன் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிறுநீரக கற்களை கரைக்கக்கூடிய கல்லூரிக்கு. அப்புறம் பாறைகள கூட அ சிலைகள் செய்யும்போது நம்ம முன்னோர்கள் வந்து இதோட சார வந்து சிற்ப வேலைப்பாடுகள்ல பயன்படுத்தியிருக்காங்க. இதோட சாறு பட்ட இடத்துல கல்லும் உருகும். அதனாலதான் இதுக்கு பேர் வந்து கல்லுருக்கி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இத வந்து நம்ம கஷாயமா எடுத்துக்கும்போது சிறுநீரக கற்களை கரைச்சு வெளியேத்துற தன்மை இதுக்கு இருக்கு. இது சிறுநீரக கல் கரைஞ்சிட்டாவே நம்மளுக்கு சிறுநீரகத்துல இருக்கிற வலிய ஃபுல்லா குறைச்சிரும். இது ஒரு இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ரணகல்லி போல சர்க்கரை வேம்பு போல அடுத்த கட்ட லெவல்ல இருக்கிற மூலிகைகள்ல இதுவும் ஒண்ணு. இது வந்து மலைக்கல்லூரிக்கு. இதே போல நம்ம நீர்முள்ளி இதையும் பயன்படுத்தலாம். சிறுகன் பீளை இதுவும் சிறுநீரக தொற்றுக்கு கல் வெளியேற்ற கல் கரைக்க பயன்படுத்தலாம். நீங்க பார்த்த மூலிகை எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, மாடி தோட்டமா இருக்கட்டும், வீட்டு தோட்டமா இருக்கட்டும், செம்மண், களிமண் எந்த ஒரு மண் வளமாகவும் இருக்கட்டும், எல்லா வளத்துக்கும் சூட் ஆகுற மாரி இருக்கிற மூலிகை, அடிப்படை மூலிகைகள மட்டும் நான் இப்ப உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த எல்லா அடிப்படை மூலிகைகளும் எல்லார் வீட்லயும் இருக்கக்கூடிய மூலிகைகள் தான். நீங்க இத வளர்க்கணும்னு விருப்பப்படுறவங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா, என்னோட மதர் பிளான்ட்ல இருந்து ப்ராபகேட் பண்ணி உங்களுக்கு நான் தரேன். இதெல்லாம் நான் வந்து சேகரிச்சதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, மலைகள்ல இருந்து தான் சேகரிச்சேன். ஏன் இத மலைகள்ல இருந்து சேகரிச்சேன்னா, நம்ம வெளியில நர்சரியில விற்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இத பூச்சி மருந்து அடிச்சோ, பூச்சிக்கொல்லி அடிச்சோ வளர்ப்பாங்க. அப்படி நம்ம இதுக்கு பூச்சிக்கொல்லியோ, பூச்சி மருந்தோ அடிச்சோம்னா என்ன ஆகும்னா, இது மூலிகையோட தன்மை வந்து கெட்டுடும். மூலிகையை பொறுத்தவரைக்கும் பூச்சி விரட்டிங்கிறது யூஸ் பண்ணவே கூடாது. வறட்சிக்கு யூஸ் பண்ணலாமோ தவிர, பூச்சி விரட்டிங்கிறது வந்து பயன்படுத்தக்கூடாது. அப்பதான் அதோட முழு நற்குணங்களும் நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம எதுக்காக இயற்கை நாடி வந்தோமோ, அதோட பலன் கிடைக்கணும்னா நம்ம பூச்சி விரட்டியை தவிர்க்கணும். மூலிகையை வளர்க்கலாம். நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட கழிவுகளை வெளியேற்றி, நம்ம இயற்கையா, ஆரோக்கியமா வாழலாம் அப்படிங்கிறத இந்த பதிவில உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். மேலும் மூலிகை குறித்து சந்தேகங்கள், ஆலோசனைகள் அடிப்படை மூலிகைகள் தேவை உள்ளவங்க வந்து என்னை தொடர்பு கொள்ளலாம். கீழ இருக்கிற நம்பர்ல என்னை கான்டாக்ட் பண்ணலாம். லைவ் சேனல் தான் என்னைய டெலிகாஸ்ட் பண்ணி எடுத்தாங்க. அவங்க ஒவ்வொரு கிராமத்திலையும், ஒவ்வொரு நகர்ப்புறத்திலையும் இருக்கிற மாடித்தோட்ட ஆர்வலராக இருக்கட்டும், ஒரு தொழில் முனைவோராக இருக்கட்டும், அவங்க எந்த அளவுக்கு ஆரம்ப கட்டத்திலேருந்து வளர்ந்து வராங்களோ, அவங்களுக்கெல்லாம் உறுதுணையா இருந்து, அவங்களுக்கு வழிகாட்டியாகவும், அவங்க வளர்ச்சிக்காகவும் உறுதுணையா இருந்துட்டு வந்துட்டு இருக்காரு.